இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சாம்பார் பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்போ நம்ம செய்ய போற சாம்பார் மாதிரி நீங்க மசாலா அரைச்சு செய்யும்போது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல தோரம்பருப்பு வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே பருப்பு வேகிறதுக்காக தண்ணியும் சேர்த்துட்டு கடைசியாக அது கூட ஒரு கேரட் வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்துருக்கிறதுனால இந்த சைஸ்க்கு கேரட் வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து மசிக்க தான் போகிற பருப்பு அப்படிங்கிறதுனால சும்மா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கேரட்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் இல்லைனா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பொருளையும் போட்டு இப்போ நம்ம எப்படி சாம்பார் செய்கிறோமோ அதே மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். விசில் வந்து வெயிட் ப்ரெஷர் குறையிறதுக்குள்ளே நம்ம மசால் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் எல்லா பொருளோட அளவுகளையும் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால 3 வரமிளகாய் சேர்த்துட்டு கூடவே சாம்பார் பொடியும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், அந்த பொட்டுக்கடலை, மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 4-5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு மத்து வச்சு நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே மசிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு எல்லாத்தையும் நீங்கள் மசிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக மசிக்க முடியும். அப்புறம் மசிச்சதுக்கப்புறமா அந்த வடிகட்டின தண்ணியை திரும்ப இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த குக்கர் வந்து வச்சுக்கிறேன். அதாவது வேக வச்சு இந்த கடைஞ்ச பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இது கூடவே புளி கரைசல் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி வேணான்னு நினச்சிங்கன்னா தக்காளியே இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதியும் சேர்த்துடலாம். இதோட மசாலோடைய பச்சை மணமும் போகணும், அதனால எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இட்லிக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துட்டு குக் பண்ணிக்க போகிறேன். சாம்பார் வந்து நல்லா ரெட் கலரில் கலர்ஃபுல்லாக அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகாய்க்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார். பொட்டுக்கடலெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா குக் பண்ண கெட்டியான பதத்துக்கு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரும். அதனால் இப்போவே பார்த்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாரை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த புளியோட பச்சை மணம் போகும், சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமும் போகும். இப்போ ஒரு தாளிப்பு வந்து நம்ம தாளித்து இந்த சாம்பாரோடு சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை சாம்பாரில் வந்து சேர்த்துடலாம். கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி வந்து ரெடி. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சாம்பார் இல்லாமல் கொஞ்சம் இது வந்து நல்ல வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரே மாதிரி டேஸ்ட்லேயே எப்பயும் இட்லி தோசைக்கு சாம்பார் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரியும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட 3-4 இட்லி சாப்பிடுவாங்க. நல்லா சுட இது போல் இட்லியை செஞ்சுட்டு நம்ம பண்ணியிருக்க இந்த சாம்பாரை அந்த இட்லி மேலே ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.